Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிறர் நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிறர் நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறையன்பில் நாளும் வளர்வோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறையன்பில் நாளும் வளர்வோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையிலும் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். ஏன் பாவமே, ஏன் பாவமே, ஏன் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானக தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, தவறி நடப்போ நன்னறிக்கு திரும்பி வர அவர்களுக்கு உமது உண்மையின் ஒளியை காட்டுகின்றே. கிறிஸ்தவ நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விளக்கவும் ஏற்ற காரியங்களை செய்யவும் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். உங்களிடம் விசுவாசம் இல்லாவிடில் நீங்கள் நிலை பெற்றிருக்க மாட்டீர்கள். இறைவாக்கின எசையா நூலிலிருந்து வாசகம். 7ஆம் அதிகாரம், திருவசனங்கள் 1-9 முடிய. உசியாவின் பேரனும் யோதாமின் மகனுமான ஆகாசு யூதா நாட்டை ஆட்சி செய்த நாட்களில் ரட்சின் என்னும் சிரியா நாட்டு அரசனும் ரமலியாவின் மகன் பெக்கா எனும் இஸ்ரேல் நாட்டு அரசனும் எருசலேமுக்கு எதிராக போர் தொடுத்து அதை வீழ்த்த முயன்றனர். அவர்களால் அது இயலாமல் போயிற்று. சிரியா எப்ராயிமோடு கூட்டணி அமைத்து கொண்டது என்னும் செய்தி தாவீதின் குடும்பத்தாருக்கு அறிவிக்கப்பட்டது. உடனே பெருங்காற்றினால் காட்டு மரங்கள் அலை உதிர்வது கொள்வது போல் ஆகாசின் உள்ளமும் அவர் நாட்டு மக்களின் உள்ளங்களும் அலைக்கழிக்கப்பட்டன. அப்பொழுது ஆண்டவர் எசையாவை நோக்கி, நீ உன் மகன் செயர் யாசிபை முன்னுடன் அழைத்து சென்று ஆகாசை சந்திப்பாயாக. வண்ணான் வயலுக்கு செல்லும் வழியில் மேற்குலத்துக்கு போகும் கால்வாயின் மறுமுனையில் நீ ஆகாசை காண்பாய். அவனுக்கு இதை சொல், நீ அமைதியாய் இரு, அஞ்சாதிருந்து நடப்பனவற்றை உற்றுப்பா. ரட்சின் சிரியா நாட்டினர் ரமலியாவின் மகன் ஆகியோரின் கடும் சினத்தை கண்டு மனம் கலங்காதே. அவர்கள் புகைந்து கொண்டிருக்கும் 2 கொள்ளிக்கட்டைகளிலிருந்து வரும் புகை போன்றவர்கள்.
சிரியா எப்ராஹிமோடும் ரெமலியாவின் மகனோடும் உனக்கு எதிராய் சதித்திட்டம் தீட்டி யூதாவுக்கு எதிராக நாம் படையெடுத்து சென்று அதை நடுநடுங்க செய்வோம். அதற்கு எதிராய் போரிட்டு அதை பிடித்து தயேல் என்பவனின் மகனை அதற்கு அரசனாக்குவோம் என்று தங்களுக்குள் பேசிக்கொள்கிறார்கள். ஆதலால் ஆண்டவர் இவ்வாறு உரைக்கிறார்: அவர்களது திட்டம் நிலைத்து நிற்காது, அது ஒருபோதும் நிறைவேறாது. ஏனெனில் சிரியாவின் தலைநகர் தமஸ்கு, தமஸ்கு நகரின் தலைவன் ரட்சின் இன்னும் 65 ஆண்டுகளில் எப்ராஹிம் ஒரு மக்களினம் என்னும் தகுதியை இழக்கும் வண்ணம் தவிடு பொடியாக்கப்படும். எப்ராஹிமின் தலைநகர் சமாரியா, சமாரியாவின் நகரின் தலைவன் ரெமலியாவின் மகன். உங்கள் நம்பிக்கை நிலைத்திராவிடில் நீங்களும் நிலைத்து நிற்க மாட்டீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல். நீங்கள் அனைவரும் சொல்ல வேண்டிய பதிலுரை: கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். 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 ஆண்டவர் மாண்பு மிக்கவர், நம் கடவுளின் நகரில் அவரது திருமலையில் மிகுந்த புகழுக்கு உரியவர். தொலைவடக்கில் திகழும் சீயோன் மலை அனைத்து உலகிற்கும் மகிழ்ச்சியாய் இலங்குகின்றது. கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். மாந்தோரி நகரும் அதுவே, அதன் அரண்மனைகளில் கடவுள் வீற்றிருந்தும் தம்மையே அதன் கோட்டை என காட்டியுள்ளார். தம்மையே அதன் கோட்டை என காட்டியுள்ளார். கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். இதோ அரசர் அனைவரும் ஒன்று கூடினர், அணிவகுத்து ஒன்றாக வந்தனர். அந்தோ பார்த்தும் திகைத்தனர், திகிலடைந்து ஓட்டம் பீடித்தனர். கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். அங்கே அச்சம் அவர்களை ஆட்கொண்டது, பேறுகால பெண்கள் போல் அவர்கள் துடிதுடித்தனர். தர்ச்சிசு கப்பலை கீழே காற்றினால் நீர் தகத்தெறிந்தது, அந்தோ பார்த்து திகைத்தனர். கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். கடவுள் தம் நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். Alleluia, 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 Alleluia.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. இன்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 20 தொடங்கி 24 முடிய. அக்காலத்தில் இயேசு வல்ல செயல்கள் பல நிகழ்த்திய நகரங்கள் மனம் மாறவில்லை. எனவே அவர் அவற்றை கண்டிக்க தொடங்கினார். கொராசின் நகரே, ஐயோ உனக்கு கேடு! பெத்சைதா நகரே, ஐயோ உனக்கு கேடு! ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர் சீதோ நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடை உடுத்தி சாம்பல் பூசி மனமாறி இருப்பர். தீர்ப்பு நாளில் தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கப்பர்நாகுமே, நீ வானளாவ உயர்த்தப்படுவாயோ? இல்லை, பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய். ஏனெனில் உன்னிடம் செய்யப்பட்ட வல்ல செயல்கள் சோதோமில் செய்யப்பட்டிருந்தால் அது இன்று வரை நிலைத்திருக்குமே. தீர்ப்பு நாளில் சோதோமுக்கு கிடைக்கும் தண்டனையை விட உனக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டுடைய வார்த்தையை ஆழமாய் கேட்டு அதை தியானித்த பிறகு இறைவன் என்னோடு உரையாட காத்திருக்கிறார். அந்த உரையாடல் வழியாக என் உள்ளத்தை ஊடுருவி பாய காத்திருக்கிறார். அந்த காரியம் இந்த இறைவார்த்தை பகிர்வில் நடக்கிறது என்கிற நம்பிக்கையில்தான் பல நேரங்களில் மறையுரையை திருகவை அழுத்தமாய் கொடுத்து கொண்டிருக்கிறது. அந்த நம்பிக்கையில் இன்றைக்கு நான் வாசிக்கப்பட்ட இந்த 2 வாசகங்களையும் நீங்கள் கேட்டதில் கேடு என்கிற வார்த்தை அடிக்கடி வருவதையும், யாருக்கு அந்த கேடு வரப்போகிறது, அந்த கேடு வருவதற்கு அவர்கள் என்ன செய்தார்கள் என்கிற காரியத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெள்ள தெளிவாக இன்றைக்கு சொல்லியிருக்கிறார். பெத்சாய்தா நகரை பார்த்து அவர் கோபம் கொள்வதையும், கொராசின் நகரை பார்த்து ஐயோ உங்களுக்கு கேடு, உங்களுக்கு செய்யப்பட்ட வல்ல செயல்கள் எல்லாம் தீர் சீதோன் பகுதிகளில் செய்யப்பட்டிருந்தால் அவர்கள் சாக்குடையை உடுத்தி மனமாறி இருப்பார்களே, அவர்களுக்கு கிடைக்காத ஒரு வாக்கியம் உங்களுக்கு கிடைத்தும் நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளவில்லையே, கப்பர்நாகுமே நீனும் அவ்வாறு இருந்து விட்டாயே என்று ஆதங்கத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இங்கு கேடாக முடிவதை இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்டிருக்கிறோம். இயேசு ஆண்டவருடைய பணித்தளம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, பணித்தளம்னு ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ இன்றைக்கி நாங்கள்லாம் குருக்களாக மாறிய பிறகு, குருவாய் திருநிலைப்படுத்தப்பட்ட பிறகு, குருவாய் யாரும் மாற முடியாது, திருநிலைப்படுத்தப்பட்ட பிறகு அந்த குருத்துவத்தின் வெளிப்பாடை பணித்தலங்களுக்கு நாங்கள் அனுப்பப்படுவோம். இன்றைக்கி நான் சிவகங்கையில் இருப்பேன், நாளைக்கு ஒரு பகுதிக்கு அனுப்பப்படுவோம். இப்படி தான் எல்லாருக்குமே. இப்போ ஆல்பர்ட் ஃபாதர் இங்கே இருந்தார், 5 வருஷம் முடித்தார், மாறி போகிறார். அதுபோல் ஒவ்வொரு குருக்களுக்கும் மாற்றம் வரும். ஆனால் ஆண்டவர் இயேசுடைய பணித்தலம் என்பது அந்த கலிலேயாவை சுற்றியே இருந்துச்சு. மேபி அது ஒரு டயசிஸ்ன்னு எடுத்துக்கலாம். அந்த பகுதியிலே தான் அவருடைய பணிகள் எல்லாமே இருக்கிறது. அங்குதான் அவர் போதிக்கிறார், நிறைய புதுமைகளை செய்கிறார். இந்த கொராசின், பெத்சாய்தா இது எல்லாமே இந்த கலிலேயாவை சுற்றி இருக்கிற அந்த பகுதிகளெல்லாம் வருகிறது. அவர்களெல்லாம் ஆண்டவர் செய்த புதுமையை பார்த்தவர்கள், அவருடைய வார்த்தையை காதால் கேட்டவர்கள், அல்லது புதுமை நடக்கிறது என்று பிறர் சொல்ல கேட்ட அந்த மக்கள் கல்நெஞ்சம் உடையவர்களாக, உருகா உள்ளம் கொண்டவர்களாக இருக்கிற அந்த சூழ்நிலையில் தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு அழுத்தமான ஒரு செய்தியை சொல்லுகிறார். இப்போ கடவுளுடைய புதுமையை கண்டும் பலனடையாத மக்களாக இருக்கிற இந்த கொராசி நகர மக்களை பார்த்து, பெத்சைதா நகர மக்களை பார்த்து ஆண்டவர் இந்த இடத்துல என்ன செய்கிறார்னா பரிதாபப்படுகிறார். ஏன்னா பெத்சாய்தா உங்களுக்கு தெரியல, 38 வருஷமாக அந்த குளத்துக்கரையில் படுத்து கிடந்தவன், அவனுக்கு அங்கே தான் சுகம் கிடச்சிச்சு.
அப்போ இப்படி நிறைய புதுமைகளை கேட்டும் இந்த மக்கள் மனமாறாமல் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பழைய ஏற்பாட்டோட அப்படியே தொடர்படுத்துறார். தீர் சீதோன் பகுதிகளில் என்ன நடந்துச்சு? நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா பாவம் மலிந்திருக்கிற ஒரு பகுதியாக இந்த தீரும் சீதோனும் கவனிக்கப்படும். எசேயா புத்தகம் 23வது அதிகாரத்தை வாசிங்கன்னா அந்த செய்தி உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் எசேக்கியேல் புத்தகத்தில் 26வது அதிகாரம் 3லிருந்து 7 வரை இருக்கிற பகுதிகளில் அந்த செய்தி உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கும். ஒரு பகுதி வாசிக்கிறேன் பாருங்களேன். எசேக்கியேல் அந்த 28வது அதிகாரம் 12 தொடங்கி வருகிற அந்த பகுதி இவ்வாறு சொல்லும்: நீ உண்டாக்கப்பட்ட நாளிலிருந்து உன் வழிகளில் குற்றமற்றிருந்தாய், ஆனால் இறுதியில் உன்னில் குற்றம் காணப்பட்டது. நீ பாவத்தை செய்தாய், ஆகையால் கடவுளின் மகளையிலிருந்து அசுத்தமாயிருந்த உன்னை தள்ளினோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அந்த வார்த்தை சொல்லுகிறது. அப்படின்னா மக்களே, கடவுளிடமிருந்து அதிகமான கொடைகளை பெற்றவர்களிடம் அதிகமாக எதிர்பார்க்கப்படும். அதிகமாய் கொடுத்தால் ஆண்டவர் அதிகம் எதிர்பார்ப்பார். அதான் அந்த தாளந்து உமையில பார்க்குறேன் இல்லையா? 10 தாளந்து பெற்றவன், 8 தாளந்து பெற்றவன், 5 தாளந்து பெற்றவன், 1 தாளந்து பெற்றவன். அதிகமாக யாருக்கு ஆண்டவர் கொடுக்குறாரோ அவங்கள்ட்ட அதிகமாக கேட்பார். சமீபமாக என்னுடைய நண்பர் ஒருவரை சந்திச்சு, அவர் ஒரு குருவானவர், நல்ல ஹைலி டேலண்டட் மேன். எல்லாமே இசைத்துறை, எழுத்துத்துறை, விளையாட்டுத்துறை, அது எல்லாத்துலேயுமே ஆள் ரொம்ப திறமையான மனுஷன். இப்போ நான் சொன்னேன், ஃபாதர் ரியலி யூ ஆர் கிஃப்டட் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், தம்பி ரியலி ஐ ஆம் கிஃப்டட் அப்படின்னு சொல்கிற அதே நேரத்தில் ஐ ஹவ் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றத சொன்னார். நான் கடவுளுக்கு முன்னாடி நிறையா பதில் தர வேண்டும், நான் நிறையா பலன் தர வேண்டும். அவருக்கு முன்னாடி நிற்கிற போது இவ்வளோ காரியம் கொடுத்தா நீ என்ன செஞ்சேன்னு என்னை கேட்பார். அந்த பயம் எனக்குள்ளே ஒரு நெருடலை போல, பவுலடியாருக்கு எப்படி முள்ளு தச்சுதோ அதுபோல் எனக்குள்ளே தச்சுக்கிட்டே இருக்கும் எப்போவுமே அப்படின்னு சொன்னார். இது உண்மையிலும் உண்மையான ஒரு காரியம். இந்த குருவானவர்களுக்கு மட்டுமல்ல, கடவுள் யாருக்கு அதிகமாக கொடுக்குறாரோ, செல்வத்தை கொடுக்குறாரா, என்ன கொடுக்குறாரோ, பொருள் செல்வம் கொடுக்கலாம், குழந்தை செல்வம் கொடுக்கலாம், அருள் செல்வம் கொடுக்கலாம், ஞான செல்வம் கொடுக்கலாம், அறிவு செல்வம் கொடுக்கலாம். அப்படிலாம் நிறையா கொடுத்தார் அப்படின்னு சொன்னால் அதற்கு இணைய அவர் கட்டாயம் எதிர்பார்ப்பார். அந்த எதிர்பார்ப்பை நாம் பூர்த்தி செய்யவில்லை என்றால் கேடு அப்படின்ற வார்த்தை ஆண்டவர் நமக்கும் தீர் சீதோன் பகுதி மக்களுக்கு சொன்னது, அல்லது இந்த பெத்சாய்தா மக்களுக்கு சொன்னது போல, கப்பர்நாகு மக்களுக்கு சொன்னது போல நமக்கும் சொல்வார். இவ்வளவு திறமைகளை கொடுத்திருக்கிறேன், நீ அப்போ இந்த இடத்துல சொல்ற, கப்பர்நாகுமே நீ வானலாக உயர்த்தப்படுவாய் என்று நினைத்தாயோ, இல்லை நீ பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய் அப்படின்ற செய்தியை ஆண்டவர் நமக்கும் சொல்லுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிரியமான பிள்ளைகளே, யாருக்கு அதிகம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவரிடமிருந்து அதிகமாக எதிர்பார்க்கப்படும். கத்தோலிக்க கிறிஸ்தவ விசுவாசத்தில் இருக்கிற நமக்கு இறைவன் அதிகமாய் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு எத்தனையோ மக்கள் இறைவனை கண்டுகொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள், இறை உறவில் இருக்க வேண்டும் அல்லது ஞானத்தை ஆன்மீகத்தில் வளர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் கேத்தலிக் சர்ச்சில் இருக்கிற நமக்கு அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. திருச்சபை ஏகப்பட்ட காரியங்களை கொடுத்து இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள உறவை வலுப்படுத்தி கொள்ள வாய்ப்புகளை ஏற்படுத்தி நிறைய காரியங்களை கொடுக்கிறது. ஒவ்வொரு நீ யோசிச்சு பாருங்களே, ஒரு இந்து சகோதரனாக இருக்கலாம் அல்லது ஒரு இஸ்லாமிய சகோதர பிள்ளைகளாக இருக்கலாம், அவர்களுக்கெல்லாம் நம்மளை போல ஞான மெய்ப்பர்கள் இல்லைங்க. பங்கு அப்படின்னு ஒரு அமைப்பு இல்லை, பங்கில் அருட்சகோதரர்கள் அருட்சகோதரிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு ரீதியான ஒரு கட்டமைப்பு இல்லை. ஆனால் அவர்கள்லாம் இன்னைக்கு எத்தனையோ நல்ல காரியங்களை, மனிதாபிமானம் உள்ள காரியங்களை, சமூக அக்கறையுள்ள காரியங்களை செய்கிறாங்க இல்லையா? ஆனால் நமக்கு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருப்பலி நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கெல்லாம் நம்பிக்கை இருக்குது. ஒரு இஸ்லாமிய சகோதரனா இந்து சகோதரனா கடவுளை நம்புகிறார்கள். அவங்க தாய் தகப்பன் அல்லது அவருடைய வழி வந்தவர்கள் சொல்லித்தந்த அந்த நம்பிக்கையில் அவர்கள் கடவுளை ஏற்றுக்கொள்கிறார்கள். அது குலதெய்வமாக இருக்கலாம் அல்லது அவர்களுடைய பிராண தெய்வங்களாக இருக்கலாம். அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த நம்பிக்கை அவ்வப்போது அவர்கள் புதுப்பிப்பதில்லை. ஆனால் நாம செய்கிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளுமே நம்பிக்கை அறிக்கை என்கிற ஒரு வார்த்தையை சொல்லி, ஆண்டவரை நம்புகிறேன், தூயாவியை நம்புகிறேன், திருச்சபையை நம்புகிறேன், அன்னையை நம்புகிறேன், புனிதருடைய பரிந்துரை நம்புகிறேன், எல்லாற்றையும் சொல்லி ஒவ்வொரு வாரம் நம்முடைய நம்பிக்கையை புதுப்பித்துக் கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு கிடைக்காத வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது. அந்த நம்பிக்கையில் வளர்வதற்கு நம் உடனாகவே பயணிப்பதற்கு ஞான மெய்ப்பர்களை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். மற்ற மதத்தெல்லாம் அவ்வளவு தூரம் இருக்குதா அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஏனென்றால் கத்தோலிக்க திருச்சபையானது ஆண்டவரால் கட்டியமைக்கப்பட்ட, அவருடைய பணியாளர்கள் வழிநடத்தப்படுகிற ஒரு நிறுவனம் என்று கூட நாம சொல்ல. இட்ஸ் an institution அப்படின்னும் போது நமக்கு இத்தனை காரியங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். புனிதர்களை கொடுத்திருக்கிறாரு, திரு அவையுடைய ஆசிரியங்களை கொடுத்திருக்கிறாரு. அப்போ நமக்கு இவ்வளோ கொடுத்த ஆண்டவர் நம்முடைய கட்டாயம் அதிகமாக எதிர்பார்ப்பார் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. அப்போ ஒரு நல்ல ஒரு சீடத்துவ வாழ்வு வாழ விட்டலை என்று சொன்னால், ஒரு நல்ல ஒரு சீடத்துவ வாழ்க்கையை வாழ நம்ம தவறுறோம் அப்படின்னு தான்
சீருக்கும் அந்த சீதோன் பகுதிக்கும், பெத்சாய்தாவுக்கும் கொராசின் பகுதிக்கும், கப்பர்நாகுமுக்கும் ஆண்டவர் சொன்ன கேடு இன்றைக்கு நமக்கும் வரும். இப்போ தான் நான் இன்றைக்கு திருப்பலியினுடைய மைய செய்தியை, இந்த மறையுடைய மைய செய்தியை சொல்லலான்னு நினைக்கிறேன். தொடக்கத்திலே வழக்கமாக நான் தலைப்புகளை சொல்வது உண்டு. ஆனால் இன்றைக்கி நான் தலைப்பை சொல்லாததுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த செய்தி தான். என்ன அப்படின்னா, இன்றைக்கி ஆண்டவர் திருச்சபை வந்து பார்க்குறார். இன்னைக்கு சரி, நான் படைத்த என்னால் உருவாக்கப்பட்ட திருச்சபை, என்னிலிருந்து உருவான திருச்சபை, அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஏசு ஆண்டவர் இங்கே வர்றாருன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் கற்பனை, என்னுடைய மனசில் பிறந்த சொல்கிறேன். ஏசு ஆண்டவர் இங்கே வர்றாரு அப்படின்னா எதை பார்த்து ஐயோ கேடு அப்படின்னு சொல்லுவார்னு நான் யோசிச்சு பார்த்தேன். நிறைய காரியங்களை யோசித்தேன். நம்ம சொல்கிற அவதூறான பேச்சை பார்த்து சொல்லுவாரா, நம்முடைய உடைகள்லாம் இன்னைக்கு மாறிடுச்சு, சாப்பாடு மாறிடுச்சு, பேச்சு மாறிடுச்சு, பார்வை மாறிடுச்சு, இதெல்லாம் பார்த்து ஐயோ கேடுன்னு சொல்லுவாரா அப்படின்னா எனக்கு அதெல்லாம் பெருசாக தெரியலங்க. ஏன்னா ஆண்டவர் வந்து ஒரு சில காரியங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிக்குவார். அவரும் ஒரு மனிதனாய் பிறந்த இறைவன் தானே, ஒரு சில காம்ப்ரமைசஸ் பண்ணுவார். காம்ப்ரமைஸே பண்ண மாட்டார் அப்படின்னா எனக்கு என் மனசில் படுறது என்ன அப்படின்னா, அவருடைய அருளை நிறைவாய் கண்டுகொள்ள, அவர் கொடுத்த அருட்சாதனங்களை ஆடம்பர கொண்டாட்டங்களாக மாற்றிக்கொண்டிருக்கிறோமே, இந்த காரியத்தை செய்கிறவங்களை பார்த்து ஐயோ கேடுன்னு சொல்லுவாருங்க. உங்களுக்கு புரியும், நான் நல்லாவே நம்புகிறேன். இது வந்து ஒரு திருச்சபையினுடைய பணியாளராக சொல்ல வேண்டிய ஒரு கண்டிப்போடு சொல்ல வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்குது. இன்றைக்கி நாட்டில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறதுக்கு போலீஸ்கார் எப்படி கையில் கம்பெடுக்கிறாரோ அதே போல், உடம்புல சரியில்லை டாக்டர்கிட்ட போனால் இதை செய்ய அதை செய்யாதுன்னு எப்படி ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாரோ அதே போல் திருச்சபையில் நடக்கிற ஒரு சில காரியங்களை செய்யாத அப்படின்னு சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஒரு அருட்பணியாளராக இருக்கிற எங்களுக்கு இருக்கிறது. இன்றைக்கி நான் சொல்கிறேங்க, திருச்சபை அழிவை நோக்கி போவதற்கும் அல்லது அடுத்தவருடைய பார்வைக்கு, திருச்சபையை சாராதவருடைய பார்வைக்கு ஒரு கேள்விக்கூத்தாகவும் திரு அவை மாறுவதற்கு காரணம் நம்முடைய செயல்பாடுகள், குறிப்பாக திரு அருளடையாளங்களை நாம் கொண்டாடுகிற விதங்கள். பிரியமான மக்களை நான் அடித்து சொல்கிறேன், உங்களுக்கு இந்த அனுபவம் இருக்கும். ஒரு சில பேர் இந்த மனசில் கூட இந்த எண்ணங்கள் இருக்கும். இன்றைக்கி புதுநன்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழாவை கொண்டாடுறோம். ரியல் ஐ டெல் யூ, உண்மையிலே ஆண்டவர் நிறையா புதுநன்மை விரும்புகிறதே இல்லைங்க. அருட்சாதனம் அப்படின்றது பங்கு திருச்சபையோடு சேர்ந்து கொண்டாடப்பட வேண்டிய ஒரு காரியம். எங்கள் வீட்டில் சாமியார் இருக்கிறாரு, அல்லது எனக்கு நிறையா சாமியார் பழக்கத்தில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சாமியாருக்கு கூட்டத்தை காட்டுறதுக்காண்டியே ஒரு கொண்டாட்டம் வைக்கிறீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுவார் ஐயோ கேடு அப்படின்னு சொல்லுவார். ஐயோ கேடு, நீ லட்சமாக செலவு பண்ணி நீ செட்டிநாடு சமையலை போட்டாலும், நீ பிரியாணியை போட்டு என்ன சாப்பாடு போட்டாலும் ஆண்டு வரேன் சாப்பிட்டுட்டு மொய்யெழுதிட்டு போவாங்களே ஒழிய ஆண்டவருக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க. அருட்சாதனம் என்பது பங்கு திருச்சபையோடு கொண்டாடப்பட வேண்டும். புதுநன்மையா திருமுழுக்கா பிள்ளைங்களோட பங்கு மக்களோட சேர்ந்து கொண்டாடப்பட வேண்டும். இன்னைக்கு இது கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. இதுக்கு 1008 நொட்ட காரணங்களை நாம் சொல்கிறோம். என்ன சொல்கிறோம், எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப நாளாக விசேஷமே வைக்கலையே ஃபாதர், ஒன்றுமே செய்ய முடியல, எனக்கு ஆம்பளை பிள்ளையாக போச்சு, பொம்பளை பிள்ளைங்களே இல்லாமல் ஆயிடுச்சு, நான் எப்படி ஒரு சடங்கு கூட வைக்க முடியல, இவன் எப்படி படித்து 30 வயசில் கல்யாணம் பண்ணுவான், இவ்வளோ நாள் நான் இவ்வளோ செய்முறை செஞ்சு போட்டிருக்கேன், எனக்கே செஞ்சதெல்லாம் மறந்து போயிடும், எழுதி வச்ச நோட்டு எத்தனை நாளைக்கு இருக்குன்னு தெரியல, இப்படியெல்லாம் காரணத்தை சொல்லிவிட்டு அதுக்கு நீங்கள் நல்லா செய்யுங்க. உசிலம்பட்டி பக்கம் போங்க, தேனி பக்கம் போங்க, எங்கள் பகுதியில் வந்து பாருங்கள் மொய் விருந்துனே வைப்பாங்க. மொய் விருந்து அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிக்கையே அடித்து வைப்பாங்க. அப்படிலாம் என்ன அர்த்தம், நாங்கள் வீடு கட்ட போகிறோம், இவ்வளோ நாளாக நான் மொய் செஞ்சுட்டு எனக்கு மறந்து போச்சு, அந்த மொய்யெல்லாம் திருப்பி வாங்கணும் அப்படின்னா மொய் விருந்தும் அப்படியே அப்பட்டமாக அடிங்க, ஆண்டவர் சந்தோஷப்படுவார். நீ செஞ்சுருக்க திருப்பி வாங்குற. ஆனால் நீங்கள் செஞ்சதை திருப்பி வாங்குறதுக்கு புதுநன்மையை ஒரு காரணமாக நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா ஐ டெல் யூ, 2 வாரத்துக்கு முன்னாடி தான் இயேசுவின் திருவுடல் திருரத்த பெருவிழாவை கொண்டாடினீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்வார், உங்கள் குடும்பத்தை பார்த்து சொல்லுவார், அந்த பிள்ளைக்கு உங்களால் சாபம் தான் வருமே ஒழிய ஆசீர்வாதம் வராதுங்க. நான் அடித்து சொல்லுகிறேன், கொண்டாடுங்க. தனிப்பட்ட விதத்தில் வைக்கிறேன்னு ஆசைப்படுறீங்களா, எவ்வளவு எளிமையாக கொண்டாட முடியுமோ அவ்வளோ எளிமையாக கொண்டாடுங்க. அன்றைக்கெலாம் நான் ஒரு புதுநன்மைக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. என்னுடைய தனிப்பட்ட கருத்து, என்னை யாராவது புதுநன்மைக்கு கூப்பிட்றாங்கன்னா நான் 2 கருத்து தான் சொல்லுவேன். ஒன்று, நான் பூசை வைக்கிறேன்னா பிரசங்க வைக்கிறேன்னா, தலக்கணமாக பேசுகிறேன்னு யார் நினச்சா கூட பரவாயில்ல அப்படின்னு நானே நினச்சிக்கிருவேன். சொல்லிட்டு போட்டோம், முடிந்தவரை அவாய்ட் பண்ணுறதுக்கு வழி இல்லாமல் சொல்ல வேண்டியிருக்கு. எத்தனை குருக்கள் தெரியுமா, நீங்கள் கூப்பிட்டுட்டீங்க அப்படின்றதுக்காண்டி வேண்டா விருப்பம் வந்து நிற்கிறாங்கங்க. வேண்டா விருப்பம், இதுக்கு நம்ம போகணும், ஒரு புதுநன்மை இப்படி வைக்கக்கூடாதுன்னு தெரியும். பழக்க தோஷத்தில் ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் அவருக்கு ஏதாவது உதவி செஞ்சுருப்பீங்க, கூப்பிட்ற நேரத்தில் தட்டினா வேற மாதிரி நினச்சிக்குவாங்களே அப்படின்னு உங்களுடைய முகத்துக்காகத்தான் வர்றாங்களே ஒழிய, நான் போகிறேன், நான் அடுத்தவங்களை சொல்ல விரும்பல, முகத்துக்காகத்தான் போகிறோமே ஒழிய ஆத்மார்த்தமாக போகிறதில்ல. நான் கூப்பிடும் போதே கேட்டுருவேன், ஒரு சாமியார் 2 அதிகபட்சம் ஒரு 3 குருக்கள் கூப்பிடலாங்க. ஒரு பொறுத்த பூசை வைக்கிறார், ஒரு பிரசங்க வைக்கிறாரு, ஒரு பிள்ளை நன்மை கொடுக்குறாரு. எதுக்கு 20 சாமியாரை கூட்டி நிப்பாட்டி வச்சுக்கிட்டு? நான் உங்களுக்கு சொல்லுறேன்,
நீங்கள் குருக்களை மதிக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி காரியங்களை செய்யாதீங்க. பூசையில் எப்படி ஆல்ட்டர் அலங்காரப்படுத்துறதுக்கு பூ வச்சு அடுக்கிறாங்களோ அதே போல் ஆல்ட்டர் நிறைக்கிறதுக்கு நீ சாமியாரை கூப்பிடணும் அப்படின்ற எண்ணம் கத்தோலிக்க திருச்சபையில் வளர்ந்து வருகிறது. ஆண்டவர் கட்டாயம் சாடுவார். எங்கள் வீட்டில் 2 வாரத்துக்கு முன்னாடி என் தங்கையுடைய மகனுக்கு திருமுழுக்கு கொடுக்க வேண்டி இருந்துச்சு. எங்கள் தங்கச்சி சொன்னிச்சு, அண்ணே இந்த மாதிரி தம்பிக்கு ஞானஸ்நானம் கொடுக்க. நான் சொன்னேன், நான் ஒரே ஒரு ஆள் தான் வருவேன். பங்குசாமியார்ட்ட சொன்னேன், தம்பி நீங்களே வச்சுருங்க. ஒரே ஒரு பிள்ளை தான் நான் வச்சேன். எனக்கு தெரிஞ்சால் 10 சாமியாரை கூட்டு வச்சு நுப்பாட்ட முடியாதா? நுப்பாட்டக்கூடாதுங்க. சாமியார் இருந்தால் ஒரு வீடு ஒரு மாதிரி, சாமியார் இல்லாத ஒரு வீடு மாதிரி, இருக்கப்பட்ட வீட்டுக்கு ஒரு விசேஷம், இல்லாதப்பட்ட ஒரு விஷயம், இதெல்லாம் ஆண்டவர் வெறுக்கிறாருங்க. இதுதான் வெளியிலேருந்து கத்தோலிக்க திருச்சபை பார்க்கிறவர்களுக்கு கேலி கூத்தாய் மாறுகிறது. அன்றைக்கெலாம் ஒரு புதுநன்மைக்கு போகிறேன், பெரிய சேரியட்டாக அந்த குதிரையில் வந்து 2 ஆண் பிள்ளை பெண் பிள்ளை 2 பேரையும் மேலே உட்கார வச்சுட்டு முன்னாடி ஜண்டை மேலும் போது பின்னாடி ட்ரம்ப்ஸ் வருது, அப்படியே தோரணங்கள் கட்டி பயங்கர தோரணையாக அப்படி பயங்கரமாக உள்ளே கொண்டு வராங்க. நான் தான் பாவசிங்கத்தில் உட்காந்துருந்தேன். பாவசிங்கத்தனம் பண்ண தெரியலங்க பிள்ளைக்கு. அதோட ஒரு பெரிய கொடுமை, நற்கரணை கொடுக்கறதுக்கு நான் நன்மை எடுத்து கொடுக்குறேன், இன்னொரு ஃபாதர் நன்மை கொடுக்குறார். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் ஆமைன்னு சொல்ல தெரியலங்க. இதுதான் முக்கியம். எது முக்கியமோ அதை விட்டுவிட்டு இருக்கிற காரியத்தை பூரா நம்ம செய்கிறோம்னா, இன்னைக்கு ஆண்டவர் ஐயோ கேடுன்னு சொன்னது போல அந்த குடும்பத்தை பார்த்து சொல்கிறாரு இல்லையோ மன வேதனைப்படுவார். ஏன் இந்த பிள்ளைங்க இப்படி இருக்குதுங்க, இன்னும் கூட இதனுடைய தன்மையை புரிஞ்சுக்கிறாமல் இருக்குதுங்களே அப்படின்னு நினைப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் தயவு செஞ்சு இதை வந்து இன்றைக்கி நீங்கள் சீரியஸாக யோசிக்கணும். நான் மற்றவங்களாம் சொல்ல முடியாது. கேசியில் நீங்கள் திருப்பலி பார்க்குற என் அன்பு உறவுகளே, நீங்கள் எல்லாருமே சாதாரண கிறிஸ்தவர்களாக நான் உங்களை பார்க்கல. ஏன்னா இன்றைக்கி திருப்பலி பார்ப்பதற்கு வாய்ப்புகள் கிடைத்தும் பார்க்க மாட்டேன்றாங்க. ஆனால் நீங்கள் வந்து யூடியூப்பில் சிரத்தை எடுத்து அதை அப்படியே உட்காந்து பார்த்து அந்த வார்த்தைகளாக நீங்கள் தியானிக்கிற அப்படிங்கன்னா யூ ஆர் சம்திங் ஸ்பெஷல், யூ ஆர் த வாரியர் ஆஃப் த சர்ச் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. இந்த செய்தியை மக்களுக்கு கொண்டு போய் சேருங்க. அருட்சாதன கொண்டாட்டங்கள் என்பது அர்த்தமுள்ள விதத்தில் கொண்டாடப்பட்டு ஆண்டோடைய அருளை கண்டுகொள்ளக்கூடிய ஒரு அருளின் இடம். அந்த இடத்துல போய் ஆடம்பரத்தை காமிக்கிறதுக்கு, தான் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு காமிக்கிறதுக்கு தயவு செஞ்சு அதை ஒரு இடமா பயன்படுத்துகிறவர்கள் உங்களை சுற்றி இருக்கிறாங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் நற்கருணையை அவசங்கைப்படுத்துகிறீர்கள். தூய் ஆவியாருக்கு எதிராக செய்கிற பாவம் அதெல்லாம் நம்ம செய்யவே கூடாது. ஒவ்வொரு அருட்சாதனத்தில் ஆண்டோடைய ஆவியானவர் பொழியப்படுறாருங்க. ஆவியானவர் உள்ளே வராத அளவுக்கு ஆடம்பரமான காரியங்களை சுற்றி வச்சுக்கிட்டு வாரும் தூயாவியே வாரும் தூயாவின்னு எங்கிட்டு வருவார் அவர்? இதெல்லாம் நம்ம இந்த நாளில் நம்ம சிந்திக்க வேண்டும். கொண்டாடுங்கள். அந்த கொண்டாட்டத்தில் அர்த்தம் இருக்குதா அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஒரு சில பேருக்கு உண்மையிலேயே புதுநன்மை அப்படி கொண்டாடன்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ஃபாதர், எவ்வளவு எளிமையாக கொண்டாட முடியுமோ அவ்வளோ எளிமையாக கொண்டாடுங்க. குறிப்பாக சொல்கிறேன், குருக்களுடைய கூட்டத்தை கூட்டாதீங்க, அருட்சகோதரருடைய கூட்டத்தை கூட்டாதீங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு காரியம். இருக்கப்பட்டவனுக்கான திருச்சபையா இது? இல்லாதவனுக்காக உருவாக்கப்பட்டதாங்க திருச்சபை. ஆனால் நம்ம எப்படிப்பட்ட பார்வையை கொடுக்குறோம் பாருங்கள். அன்றைக்கெலாம் ஒரு ரொம்ப வேதனைக்குரிய ஒரு காரியம். ஒரு பங்குக்கு போயிருக்கிறேன். ஒரு கிளை கிராமத்தில், அவங்க கிளை கிராமத்தில் கோயில் இல்லைங்க. கல்யாணம் அப்படின்றது ஆண் பெண் 2 வீட்டு சம்மதத்தோடு நடக்க வேண்டிய காரியம். அப்போது அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுல கொஞ்சம் இழுபறிகள். அப்போ உங்கள் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி தான் அவங்களால திருமணத்துக்கான டேட்டை ஃபிக்ஸ் பண்ண முடியுது. அந்த ஊரில் கோயில் இல்லைங்க, சின்ன குடிசை இடத்துல கோயில் பூசை கூட வைக்க முடியாது, சின்ன இடம் தான். அப்போ அவங்க வந்து பங்கு கோயிலில் வந்து திருமணம் வச்சுக்கலான்னு நினைக்கிறாங்க. திருமணம் வைக்கிறதுக்கு பங்குசாமியார்ட்ட பேசுகிறாங்க. அதே பங்கில் புதுநன்மைக்கு ஒரு ஆள் புக் பண்ணி வச்சுருக்காரு 6 மாதத்துக்கு முன்னாடி. இந்த நாளில் நான் வைப்பேன் அப்படின்னு ப்ரீ பிளானிங்காக வச்சுருக்காரு. பெரிய பணக்கார விட்டுக்காரங்க. புதுநன்மைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணுமா? உண்மையிலே திருமண வாழ்க்கையில் இணைய போகிற அந்த 2 பேருக்குமே காலைல 6 மணி 6:30 பூசைங்க. காலைல 6:30 பூசைக்கு கல்யாண பூசை நடக்குது, 10 மணி பூசை புதுநன்மை பூசை நடக்குது. எது 10 மணிக்கு நடக்கணும், எது 6:30க்கு நடக்கணும்? இது போல் காரியங்கள்லாம் எதனால் நடக்குது அப்படின்னா, கத்தோலிக்க திருச்சபை உங்களுக்கு சரியாக சொல்லித்தரல நான் நினைக்கிறேன். நாங்கள் பொறுப்பு எடுத்துக்கிறோம். நாங்கள் உங்களை உற்சாகப்படுத்திட்டோமோ அல்லது எந்த இடத்துல தப்பு ஆரம்பிச்சிச்சுன்னு தெரியல. தப்பு எங்கே ஆரம்பிச்சிச்சுன்னு தேர்றதை விட தப்பு எப்படி சரி பண்ணுறதுன்னு நினைக்கிறதாங்க ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். நண்பு உறவுகளே, கேசி நண்பர்களே, உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிற செய்தி, எல்லா இறை மக்களுக்கும் சொல்கிற செய்தி இதுதான். அருட்சாதனங்களை அருட்சாதனமாக கொண்டாடுங்கள். அது அனைத்து மக்களோடு சேர்ந்த இறை சமூகமாக கொண்டாடுங்கள். அதை ஆடம்பர கொண்டாட்டமாய் உங்களுடைய ஆதிக்கத்தை காட்டுகிற ஒரு இடமாய் தயவு செஞ்சு மாற்றுறீங்க, நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாத கேடு உங்கள் வீட்டுக்கு வரும். ஆண்டவர் வந்து பரிதாபப்படுவார் உங்களை பார்த்து. ஏன் அப்படி புத்தி இல்லாமல் இருக்குதுங்க, ஏன் இவ்வளோ தூரத்துக்கு மனநிலை பிறண்டவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு தான் ஆண்டவர் பார்ப்பார் அப்படின்றத என்னுடைய ஆழமான நம்பிக்கை. நான் சொல்கிறதுல நியாயம் இருக்குது, புட்டசாமி சொல்கிறது நியாயம் இருக்குது, ஒரு குருவானவர் சொல்கிறார் அப்படின்னா இல்லை அர்த்தம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, அடிக்கடி இந்த சொல்லுவாங்க தெரியுமா, வைரல் ஆகுது. இந்த செய்தியெல்லாம் வைரல் ஆக்குங்க. இதுதான் மக்களுக்கு போக வேண்டிய செய்தி.
ஒரு நாள் நம்முடைய திருப்பலியை வந்து 5000 பேர் பார்க்குறாங்களே, இந்த செய்தியை இன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுடைய கான்டாக்டில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த செய்தியை கொண்டு போய் சேருங்க. இந்த பூசையை அனுப்புவீங்களோ எனக்கு என்னன்னு தெரியல, அல்லது இந்த எக்ஸாக்டாக நற்கருணையை பற்றி நான் பேசக்கூடிய அல்லது புதுநன்மை பற்றி சொல்லக்கூடிய இந்த பகுதியை மாத்திரமா கட் பண்ணி யார் யாரெல்லாம் இந்த காரியத்தை செய்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் அனுப்புங்க. யூ ஆர் தி எவாஞ்சலைசேஷன். இன்னைக்கு வந்து நீங்கள் எல்லாருமே ஒரு எவாஞ்சலைசேஷன் மினிஸ்ட்ரி பண்ணலாம். இதை செய்கிற பொழுதுதான் இந்த அதிர்வு உருவாகும். எல்லா இடத்துலையுமே மாற்றம் என்பது படபடன்னு அப்படியே கொட்டிடாதுங்க, எங்கனாவது ஒரு இடத்துல உருவாகும். இன்றைக்கி உங்கள் கான்டாக்டில் ஒரு 1000 பேர் இருக்கிறாங்க, அது ஒரு 100 பேர் 200 பேர் 500 பேர் கிறிஸ்தவங்களாக இருக்கிறாங்கன்னா எத்தனை பேருக்கு ஃபோன் அடித்து பேசுனீங்க? இன்றைக்கி ஒவ்வொருத்தருக்கும் இந்த செய்தியை அனுப்பி இதை கேளுங்கன்னு சொல்லுங்கள். இதை கேளுங்க. இது திருச்சபையினுடைய மாற்றத்தினுடைய வெளிப்பாடு அந்த இடத்துல இருக்கணும். தமிழக திருச்சபை எல்லா இடத்துலையும் வளர்ந்துருக்குங்க. ஆனால் இன்றைக்கி ஆடம்பர கொண்டாட்டுங்க. நான் மாத்திரம் அந்த மே மாதத்தில் எத்தனை பத்திரிக்கை, புதுநன்மை பத்திரிக்கையை பார்க்குற போதெல்லாம் எனக்கு மனசு வேதனைப்படுவேன். அப்படி ஏன் இவ்வளோ தூரம் அறியாமல் இருக்கிறாங்க? எங்கள் வீட்டிலேயே புதுநன்மை நடந்துச்சு. எவ்வளவு சிம்பிளாக நடத்த முடியுமோ எங்கள் வீட்டில் நான் வற்புறுத்தி நடத்த இப்படித்தான் நடத்தணும் அதை அப்படின்னு நான் சொன்னேன். இந்த செய்தியை நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள், உங்களுடைய உறவுகளுக்கு அனுப்புங்க, இதை பகிர்ந்து கொள்ளுங்கள், இதை பற்றி பேசுங்க, இதை பற்றி விவாதிங்க. நீங்கள் பேசினாதான் மாற்றம் வரும். நாங்கள் பேசுகிறதுனால மாற்றம் வராது. குறுக்கள் நாங்கள் பேசிக்கிட்டு இருப்போம், இது மறையுறையாக நீங்கள் கேட்டுட்டு போயிடுறீங்க. ஆனால் ஒரு தனி மனுஷனாக நீங்கள் இந்த செய்தியை எடுத்து நீங்கள் அடுத்தவங்களுக்கு கொடுக்குற பொழுது தான் அது மாற்றம் உருவாகும். 2 வாரத்துக்கு முன்னாடி இன் ஜீசஸ் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரிப்போஷனை வச்சு ஒரு செய்தி சொல்லியிருந்தேன். நிறைய பேர் அந்த செய்தியை அடுத்தவங்களுக்கு அனுப்புகிற பொழுது அங்கேருந்து எங்களுக்கு சொல்கிறாங்க, ஃபாதர் அந்த கான்செப்ட் உண்மையிலேயே நல்ல கான்செப்ட் ஃபாதர் அப்படின்னு. கான்செப்டுக்காக நாங்கள் பேச வரலங்க. இது வந்து கட்டாயத்தினுடைய சூழல். திருச்சபையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னா புதுநன்மை எங்கெங்கெல்லாம் வைக்கிறாங்களோ அங்கெங்கெல்லாம் அந்த செய்தி பேசப்படணும். ஆண்டவர் அருவருக்கக்கூடிய ஒரு செய்தியை நாம் செய்கிறோம். ஆண்டவருடைய பார்வையில் கேடான காரியத்தை நாம் செய்கிறோம். எப்போ? இந்த அருட்சாதன கொண்டாட்டங்கள் ஆடம்பர கொண்டாட்டங்களாக ஆதிக்கத்தையும் அதிகாரத்தையும் காட்டக்கூடிய ஒரு இடமா மாறுது அப்படின்னா அதை நாம் சரி செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறோம். இது ஒரு விதத்தில் நான் பேசுனது உங்களுக்கு கண்டிப்பான ஒரு செய்தியாக இருந்தால் கண்டிப்பான செய்தி தான். அல்லது திருச்சபையினுடைய யதார்த்தத்தை ஃபாதர் இன்னைக்கு எடுத்து சொல்கிறார் அப்படின்னு நினச்சிங்கன்னா யதார்த்தத்தை சொல்லக்கூடியதான். ஏன் அப்படின்னா ஆண்டவர் யாருக்கு அதிகமாக கொடுத்துருக்கிறாரோ அவங்ககிட்ட அதிகமாக எதிர்பார்ப்பார். உங்களுக்கு ஞான மெய்ப்பர்களை கொடுத்திருக்கிறார், திரு அவையின் ஆசிரியத்தை கொடுத்திருக்கிறார், விவிலியத்தை கொடுத்திருக்கிறார், அடிச்சாதனங்களை கொடுத்திருக்கிறார், நம்பிக்கையினுடைய செய்தியை கொடுத்திருக்கிறார். இது எல்லாத்தையும் கொடுத்த கடவுள் உங்கள்கிட்ட கட்டாயம் எதிர்பார்ப்பாரா இல்லையா? உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறாரா இல்லையோ? என்னட்ட எதிர்பார்ப்பார். நீ சொன்னியா அப்படின்னு என்னைய கேட்பேன். நான் தப்பிக்கிறேன். இன்றைக்கி இந்த செய்தியை உங்களுக்கு அழுத்தமாக ஆழமாக சொல்கிறதன் மூலமாக நான் என்னை காத்துக்கொள்கிறேன், நீங்கள் உங்களை காத்துக்கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உண்மையிலேயே இந்த கத்தோலிக்க திருச்சபையில் உங்களுக்கு பாசமும் நேசமும் நம்பிக்கையும் இது வளரணும், இது காலங்காலமாக செழித்து வளரணும்னு நினச்சிங்கன்னா இந்த செய்தியை உங்களால் முடிஞ்சவளுக்கெல்லாம் சொல்லுங்கள். இன்றைக்கி உங்கள் வாட்ஸ்அப் கான்டாக்டில் சும்மா வெறுமனே குரூப்பில் போகிற செய்தியாக நுப்பாட்டாமல் ஃபோன் அடித்து இண்டிவிஜுவலாக சொல்லுங்கள். இந்த செய்தியை போட்டு கீழே குறுஞ்செய்தி போடுங்க, தயவு செய்து இந்த மறையுறை இந்த பகுதியை கேட்கும் அப்படின்னு சொல்லுங்கள். பார்ப்போம், நம்மளால் ஒரு மாற்றம் இந்த திருச்சபையில் உருவாகுதுன்னா அதுதாங்க கேசிக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றியை நான் பார்க்குறேன். இத்தனை நாட்களாக எத்தனையோ செய்தியை பைபிளை பற்றி உங்களுக்கு ஆழமாக நிறைய கருத்துக்களை சொல்லியிருந்தோம். இன்றைக்கி இந்த கருத்தை நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா கேசி உருவாக்கப்பட்டதனுடைய நோக்கம் இதில் நிறைவேறணும். ஒரு திருச்சபையின் மாற்றத்தை உருவாக்குறதுக்கு தானே இன்றைக்கி சோஷியல் மீடியாவை பயன்படுத்துகிறோம். நம்ம கேசிக்கு அப்பேற்பட்ட ஒரு சான்ஸ் ஆண்டவர் இன்றைக்கி கொடுக்குறாரு நினச்சி இந்த செய்தியை மக்களிடம் கொண்டு போய் நம்ம சேர்ப்போம். அருட்சாதன கொண்டாட்டங்கள் ஆடம்பர கொண்டாட்டங்கள் அல்ல, அருட்சாதன கொண்டாட்டங்கள் அருளின் கொண்டாட்டங்கள். உணர்வோம், பகிர்வோம், இறைவொளியில் வாழ்வோம். ஆமென். வாழ்வும் உமதே தாழ்வும் உமதே, வையத்தில் படைத்ததெல்லாம் உமதே, வாழ்வில் நிகழ்வதெல்லாம் என் சிறு வாழ்வில் நிகழ்வதெல்லாம் உம் திருப்பள்ளியாய் மாற்றிடுமே. எடுத்து வந்தோம் காணிக்கையை இறையமுதே, உம்மை சூழ வந்தோ இனிதாகவே எமையாளவே, இதை ஏற்பாய் என்று வேண்டுகிறோம். எடுத்து வந்தோ காணிக்கையை
என் அன்பு சகோதரமே, நாம் எல்லோருமாக சேர்ந்து இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த பலி எல்லாம் இறைவனுக்கு ஏற்றதாக ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் துருகவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். உமது நம்பிக்கையாளர்கள் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவை எங்களுக்கு இன்றும் என்றும் மாறிட செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடன்றி இப்பொழுதே நிலை வாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் ஆவியாரின் முதற்கனிகளை பெற்ற நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என்று நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீரே சுவை சாவினின்று உயிர்த்தல செய்தீ. ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. வானகத் தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதம் அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை புனிதமாக்க உம்மை தாழ்மையோடு வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாய் இவை அனைத்தும் எங்களுக்கு மாறுபனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு கொடுத்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் ரசம் நிறைந்த கிண்ணத்தை தம் கரங்களில் ஏந்தி தம் சிடைகளுக்கு கொடுத்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவ இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு தரும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என நீர் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் தாமே ஒன்று சேர்க்க வேண்டுமென்று உம்மை தாழ்மையோடு வேண்டுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திருகவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்ட ஆயர் மீது ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திருகவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், சிறப்பாக இன்றைய நாள் பலியில் நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு ஆன்மாக்களையும் கனிவோடு கண்ணோக்கும்படியாய் வேண்டுகிறோம். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த அனைவரோடும் நாங்களும் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தி வரமருள தாழ்மையோடு வேண்டுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து
எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராம் கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கே தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு சொன்னேன். எங்களுடைய பாவங்கள் பலவீனங்களை பாராமல் உம்மீது திரு அவை கொண்டிருக்கும் உண்மையான நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் தந்திட திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு ஆண்டவர் தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிற ஆண்டவர். இவருடைய விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் எல்லோரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை, உம்முடைய அருட்கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இந்த மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கெடுப்பதால் அவற்றின் மீட்பளிக்கும் பயன் எங்களில் வளர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவரின் அன்பிலும் அன்னையின் பரிந்துரையிலும் வாழ சென்று வாருங்கள். வாழ்வின் பள்ளி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. இன்னுயிர் நீ தந்தாய் புனிதரே, இன்னுயிர் நீயானாய் தலைவரே. இன்னுயிர் நீ தந்தாய் புனிதரே, என்னுயிர் நீயானாய் தலைவரே. பாடுவோம் புகழுவோம் என்றுமே, பாடுவோம் புகழுவோம் என்றுமே. இன்னுயிர் நீ தந்தாய் புனிதரே, என்னுயிர் நீயானாய் தலைவரே. பாலைவனத்தில் ஓர் கூக்குரல் பருமன் முன்னோடியானது.
கந்தரின் கூக்குரல் அநேக வாழ்வுகளை சாடியது. இறையேசுவின் படி செல்லுவோம், நாமும் மறை சாட்சியாவோம். அருளானந்த புகழ் பாடுவோம், வேதம் பறைசாற்றி வாழ்வோம். திருமறை ஆட்சியை காண்போம், என்னுயிர் நீ தந்தாய் புனிதரே, என்னுயிர் நீயானாய் தலைவரே. பாடுவோம் புகழுவோம் என்றுமே, பாடுவோம் புகழுவோம் என்றுமே. என்னுயிர் நீ தந்தாய் புனிதரே, என்னுயிர் நீயானாய் தலைவரே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாவ கடவது. தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.